அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாஇ முர்ஸலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு, நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் ஜிம்மா தொழுகையை நிறைவேற்றி அதற்குரிய நன்மைகளை பெற்றுக்கொண்ட நன்மனுக்களாக திகழ்வீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜிம்மாவுடைய தினத்தில் ஜிம்மா முபாரக் என்று அதிகமான சகோதரர்கள் முகநூல்களில் பதியக்கூடிய ஒரு நிகழ்வை பல காலங்களாக நான் பார்த்து வருகிறேன். அவர்களுக்கு உடனடியாக, அவர்களில் சிலருக்கு உடனடியாக அதில் பதில் அளித்திருக்கிறேன். ஜிம்மா முபாரக் என்று சொல்வது என்ன? பிதஅத்து, நூதன காரியம், அதை செய்யக்கூடாது, நன்மைக்கு போய் தீமையை கை கொள்ளாதீங்க, தயவு செஞ்சு அதை விட்டு ஒழியுங்கள் என்று பல தடவை நம்ம சொல்றோம். அதை யாரும் கவனத்தில் சொல்ற மாதிரி இல்லை. அதை புரிந்து கொள்வதற்காக பல தடவை பல பதிவுகளையும் போடுறோம், அதையும் பார்க்குறாங்க இல்லை. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ, எப்படி சொன்னார்களோ, எதை எப்படி செய்யும்படி நமக்கு உத்தரவிட்டிருக்கிறார்களோ அதில் நாம எல்லை மீறக்கூடாது. அது சின்னதாக இருந்தாலும் சரிதான், பெருசாக இருந்தாலும் சரிதான். உதாரணத்துக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துன்னு அதிகமான மக்கள் சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு தடவையும் சொல்றது இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த சலாம். அப்ப அதுல எல்லை மீறக்கூடியவங்க, இப்படி எல்லா விஷயத்திலுமே எல்லை மீறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் சரியாக நபி வழியை புரிந்து கொள்ளவில்லை. இதற்கு உதாரணம், சரியாக அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அவர்கள் அடிபணியவில்லை என்பதுதான் அதற்குரிய காரணம். நன்மை என்ற பெயரில் தீமையை சம்பாதிக்கிறது என்பதில் கவனத்தில் கொண்டு அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்க. மீண்டும் அந்த காரியத்தை செய்யாதுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்கு துஆவை கற்றுக் கொடுக்கும் பொழுது என்ன, நபிய கல்லதி எர்சலுத்த ரசூலு கல்லதி எர்சலுத்த அப்படின்ற ரெண்டு வார்த்தைகள் இருக்கு பாருங்க. ரெண்டுமே நபி ரசூலுங்கிறது ஒண்ணுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துஆவுல நபி கல்லதி ரசூலு கல்லதி எர்சலுத்தன்னு சொல்லும்போது அதை திருப்பி சொன்ன சஹாபி என்ன பண்றாங்க, நபி கல்லதி எர்சலுத்தங்கிறாங்க. உடனே கண்டிக்கிறாங்க. இல்ல, நான் சொன்னதுதான் சொல்லணும், மாற்றி சொல்லக்கூடாது, எல்லை மீறக்கூடாதுன்னு கண்டிக்கிறாங்க. மக்களே, கவனம் தேவை, திருத்திக் கொள்ளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் கைரா. நன்றி.